அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு சந்திப்பில் மொழிகிறேன். கடவுள் நாமம் காப்பாற்றும் என்ற ஒரு நூல் நான் எழுதியுள்ளேன். அதில் சாம்பலில் உயிர்த்த அங்கம் பூம்பாவை. ஆளுடைய பிள்ளை வரப்போகிறாராம். திருமயிலையில் ஒரே பரபரப்பாய் இருந்தது. திருவொற்றியூரில் இருக்கும் அவரை சிவனேசர் அழைத்து வருகிறாராம். பாதையெல்லாம் பூக்கள். எப்போதும் ஓயாத அலைகளால் நனைந்திருக்கும் அந்த நெய்தல் நிலம் அன்று அந்த சாலையில் தூவியிருந்த மலர்களில் இருந்து சிந்திய தேன் துளிகளால் நனைந்திருந்தது. மெத்தை விரித்தது போல அவ்வளவு பூக்கள். அதோ வந்துவிட்டது ஆளுடைய பிள்ளையின் சிவிகை. பூக்களில் மிதந்த படகு போல் வந்து இறங்கியது பல்லாக்கு. அந்த சிவிகையிலிருந்து சிவ தொண்டாலும் செந்தமிழ் தொண்டாலும் கனிந்திருந்த திருஞான சம்பந்த பெருமான் இறங்குகிறார். உடலிலும் நெற்றியிலும் சிவச்சின்னங்கள் தரித்து வணக்கத்துக்குரிய சிவனடியாராக சிவநேசரின் வேண்டுகோளை நிறைவேற்ற அங்கே எழுந்தருளியே விட்டார். சீர்காழி செம்மல் எதற்காக வந்திருக்கிறார்? அவரை ஏன் சிவநேச செல்வர் அழைத்து வருகிறார் என்றெல்லாம் மக்கள் கேள்வி கேட்டு கொண்டார்கள். ஒரு சாரார் சொன்னார்கள், எல்லாம் சிவநேசரின் மகள் அங்கம் பூம்பாவையை மணந்து கொள்ளத்தான். ஆனால் ஐயகோ, அவள்தான் இப்போது சாம்பலாகி விட்டாளே. ஒரு குடத்தில் பிடி சாம்பலும் எலும்புமாக மிஞ்சி இருப்பவளை காட்டவா அழைத்து வந்தார் என்றார்கள் சிலர். சிவன் மேல் பற்று இருக்கலாம், ஆனால் பித்து அல்லவா இருந்தது அவருக்கு. அதனால் அல்லவா 7 வயதான தன் மகள் பூம்பாவையை சிவநெறி செல்வரான திருஞான சம்பந்தருக்கு மனம் பிடித்து தர விரும்பினார். அஸ்தியை வைத்து இப்போது என்ன செய்வாராம் என பேசிக்கொண்டிருந்தது மயிலை ஜனம். புன்னை மரங்கள் அடர்ந்து காடாக வளர்ந்திருந்தன. அங்கே மயில்கள் அகவிக் கொண்டிருந்தன. கருநீல தொகைகளை அடர்ந்து விரித்து அங்கங்கே கருமேகம் போல பறந்து இறங்கின. கூடவே வானவில்லும் இறங்கியது போலிருந்தது. நந்தவனத்தில் பூப்பறிக்கச் சென்றிருந்தாள் பூம்பாவை. தோழியர் எல்லாம் நந்தியாவட்டை, செம்பருத்தி, இருவாட்சி, அந்திமந்தாரை, செவ்வரளி பூக்களை பறித்து கொண்டிருந்தார்கள். மாசிப்பச்சை, மறிக்கொழுந்து, திருநெத்திப்பச்சை, துளசி, அருகம்புல், எருக்கம்பூ எல்லாம் அங்கே வளர்ந்திருந்தன. சிவனார் சிறுசை அலங்கரிக்கும் சரக்கொன்றை பூக்களும் செண்பகப் பூக்களும் வில்வங்களும் கூட அங்கே அடர்ந்திருந்தன. புன்னை மரங்கள், கொன்றை மரங்கள், கடம்ப மரங்களும் அரணாக விளங்கின. இவற்றின் நடுவே அந்த உந்தியாவனத்தில் பூக்களோடும் பூவேர்களோடும் பூக்களை பறித்து கொண்டிருந்தாள் பூம்பாவை. மயில்கள் அகவியபடி ஓடின. சின்னஞ்சிறுமியர் அவற்றின் பயம் கண்டு வெகுளியாய் சிரித்தனர். அவை என்ன சொல்ல விரும்பினவோ தெரியவில்லை. ஆனால் பூம்பாவை இருந்த பக்கம் திருநூத்து பச்சை வாசம் அதிகமாக வீசியது. இதென்ன இப்படி விபூதி வாசம் அடிக்கிறதே? இப்படி அதிகமாக திருநூத்தி பச்சை வீசினால் பூச்சி இருக்குமென, அதாவது பாம்பு இருக்குமென அம்மா சொல்வாளே என்னை நினைத்தபடி திரும்பினாள் பூம்பாவை. என்ன சொல்வது? சரசரவென ஒலி மட்டும்தான் கேட்டது. அந்த பெண் குழந்தை கண் திறப்பதற்குள் அங்கே இருந்த புதரில் ஒளிந்திருந்த கருணாகம் ஒன்று என்னவோ கர்மவினை பயன் தீண்டுவது போல அவளை தீண்டி ஓடியது. வாயில் நுரை தள்ள கீழே விழுந்தாள் பூக்களைப் போன்ற மென்மையான பூம்பாவை. சிவநேச செல்வரின் அன்பு மகள் சிவனடி சேர்ந்து விட்டாள் என்ற செய்தி கேட்டு ஓடி வந்த சிவநேசருக்கு புத்தி பேதலித்து விட்டது. அவர் மகள் இறந்ததை அவரால் ஒப்ப முடியவில்லை. ஆளுடைய பிள்ளைக்கு அல்லவா மனமுடித்து தர எண்ணியிருந்தார். அது எப்படி நடக்காமல் போகும்? அவர் வரும் வரை அவளை பாதுகாக்க வேண்டுமே. ஆனால் ஊரார் ஒப்பவில்லை. விஷம் பாய்ந்து நீளம் பாரித்த உடல் என்பதால் இறுதி கடன்களை செய்ய கோரினர். ஊராருக்காக அவர் மகளின் உடலை எரித்தாலும் எலும்பும் சாம்பலுமான அவள் அஸ்தியை நீர்நிலைகளில் கரைக்காமல் ஒரு குடத்தில் போட்டு கன்னி மாடத்தில் வைத்து பாதுகாத்து வந்தார். அவருக்கு நம்பிக்கை இருந்தது. ஆளுடைய பிள்ளையிடம் ஒப்படைக்கும் வரை தாம் உயிருடன் இருக்க வேண்டும் என்று சிவனிடம் சித்தம் வைத்து காத்திருந்தார். 5 வருடங்கள் கடந்து விட்டன. ஆஹா, அதோ வந்துவிட்டார் ஆளுடைய பிள்ளை. அது ஒரு தைப்பூச திருநாள். திருமயிலையே மாட வீதியில் இருந்த சிவநேசரின் வீட்டின் அருகில் குழுமி உள்ளது. உள்ளே அழைத்து சென்று சிரம பரிகாரங்கள் செய்துவித்து அதன் பின் தன் மகளின் அஸ்தி கொண்ட குடத்தை ஆளுடைய பிள்ளையிடம் ஒப்புவித்தார் சிவநேசர். கொடுப்பதற்குள் அவரது குரல் நைந்து குழம்பி அழுது நடுங்கிக் கொண்டிருந்தார். இதோ எங்கள் மகள் பூம்பாவை, சிவநெறி செல்வரான உங்களுக்கு மனம் செய்வித்து மகிழ எண்ணினோம். ஆனால் அவளது அஸ்தியை கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவரீர் அருள வேண்டும்
என நெடுஞ்சான்கடையாக விழுந்து வணங்கினார்கள் பூம்பாவையின் பெற்றோர். பெற்றவர்களின் முகத்தை பார்த்தார் சம்பந்தர். திரு ஞானம் பெற்றவர் அல்லவா? திருமயிலை ஈஸ்வரன் மேல் 11 பதிகங்கள் பாடலானார். முதல் பதிகமாக மட்டிட்ட புன்னையங்காணல் மடமயிலை என்ற பாடலை பாடினார். சிவனடியார்களுக்கு அமுது செய்விப்பதையும் சிவனுக்கு தொண்டு செய்வதையும் விடுத்து மறைந்து போய்விட்டாயே பூம்பாவாய் என அவர் 11ஆம் பதிகம் பாட பாட அந்த குடத்தை உடைத்து உயிர் பெற்றெழுந்தாள் பூம்பாவை. 7 வயது பெண்ணாக மறைந்த பூம்பாவை 12 வயது குமரியாக சாம்பலிலிருந்து உயிர்த்தார். ஊரே பார்த்து அதிசயித்து ஆகாகாரம் செய்தது. யாருக்கும் பேச்சும் வரவில்லை, மூச்சும் வரவில்லை. திறந்த வாயை மூடாமல் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அகமும் முகமும் ஒருங்கே மலரப்பெற்ற சிவனேசரும் அவர் மனைவியும் ஆளுடைய பிள்ளையிடம் மற்றும் ஒரு முறை விழுந்து வணங்கி அவளை மனைவியாக ஏற்க வேண்டுகிறார்கள். அப்போது சொல்கிறார் சம்பந்தர், அதை ஊரே உற்று கேட்டது. சிவனேசரே, நீர் பூம்பாவே பெற்றவர். நானோ சிவனை வேண்டி துதித்து அவளது அஸ்தியிலிருந்து அங்கம் கொடுத்தவன். உயிர் கொடுத்து இந்த உலகில் அவளை உலவ விற்ற பெற்றோர் நீங்கள். அவள் மரித்ததும் மீண்டும் நான் வேண்ட இறையருளால் அவள் உயிர் பெற்றாள். அக்கணமே நானும் அவளை பெற்றவன் ஆகிறேன். தந்தை ஸ்தானத்தில் இருப்பதால் எனக்கும் அவள் மகளே ஆவாள் என்று கூறிவிடுகிறார். தன் காலில் விழுந்து வணங்கும் அவளை ஆசீர்வதித்து செல்கிறார். அவர் சொல்லியது உண்மைதானே என்று ஊரே ஏற்றுக்கொள்கிறது. சிவனேசரின் கோரிக்கை ஏற்கப்படாவிட்டாலும் அவள் உயிர் பெற்று வந்ததே இறையருள் தானே. அதனால் சாம்பலில் உயிர்த்த அந்த அங்கம் பூம்பாவை தன் அங்கம் தந்த சம்பந்தரையும் தந்தையாக ஏற்றுக்கொள்கிறாள். சிவத்தொண்டிற்கு தன்னை அர்ப்பணித்து அதன் பின் பல்லாண்டுகள் இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவன் திருவடி சேர்கிறாள். நன்றி.